கொஞ்ச நாளா நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோஸ் போட முடியல. அதுக்கு காரணம் சில பர்சனல் ரீசன்ஸ். இனிமேல் நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோஸ் வரும். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த போட்டோ இருக்கு பாத்தீங்களா? எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பேரு ஏவி ராஜு. இந்த ஏவி ராஜு யாருன்னா, நம்ம சேலம் மாவட்டம் இருக்குல்ல, இந்த சேலம் மாவட்டத்தோட ஒன்றிய செயலாளரா இருந்தவர் தான் இந்த ஏவி ராஜு. இந்த ஏவி ராஜு என்ன சொல்றாருன்னா, அதிமுகவுல நிறைய பெரிய பெரிய அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த அமைச்சர்கள் எல்லாருமே 1000 கோடிக்கு மேல ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அமைச்சர்கள் எல்லாருமே 1000 கோடிக்கு மேல சொத்து வச்சிருக்காங்க. இந்த அமைச்சர்கள் நிறைய பேர் ஊழல் பண்றது எல்லாமே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். ஆனா பொதுச் செயலாளர் பழனிசாமி எதையுமே கண்டுக்கிறது இல்ல. இந்த பழனிசாமி இருக்காரு பாத்தீங்களா, ரொம்ப பண ஆசை உள்ளவரு. இப்போ அதிமுகவுல இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியை போய் பார்க்கறதுனா, கையில காசு இருந்தா மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியை போய் பார்க்க முடியும். இப்போ என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அமைச்சர்கள்ட்ட 5 பைசா கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபாய் இருக்கிற எண்ணம் மட்டும்தான் பழனிசாமி நேர்ல மீட் பண்ணுவாரு. இந்த 5 பைசா கூட இல்ல தெரியுமா? அந்த அமைச்சரை மீட் பண்ண விட மாட்டாரு. அப்படியே வழி அனுப்பிச்சிருவாரு. அந்த அளவுக்கு பண ஆசை உள்ளவரு அப்படின்னு இந்த ஏவி ராஜு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி இத பார்த்ததுக்கு அப்புறம், இந்த ஏவி ராஜு வந்து இப்படி சொல்றாருல, இத பார்த்ததுக்கு அப்புறம் ஏவி ராஜுவை கட்சியில இருந்து நீக்கிட்டார். அதிமுக கட்சியில இருந்து இந்த ஏவி ராஜுவை நீக்கிட்டார். இப்போ இந்த ஏவி ராஜு என்ன சொல்றாருன்னா, நம்ம தமிழ்நாட்டுல முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருந்தாருல்ல, அப்போ இந்த பால் பண்ணையோட இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற பால் பண்ணையோட தலைவரா இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அசிஸ்டண்டா இருந்த நானு ஏவி ராஜு. எடப்பாடி பழனிசாமி பாலை கடத்துறதுல இருந்து, நெய்ய கடத்துறதுல இருந்து, தயிரை கடத்துறதுல இருந்து எவ்வளவு ஊழல் செஞ்சாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒவ்வொரு லிஸ்டா விட்டேன்னா எடப்பாடி பழனிசாமி கதி அவ்வளவுதான். இனிமேல் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியே இருக்காது அப்படின்னு இந்த ஏவி ராஜு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த அதிமுக கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி நான் ஆரம்பத்துல ஒரு சைன் போட்டேன் தெரியுமா, அதுக்காக நான் ரொம்ப வெக்கப்படுறேன். எதுக்கு அதிமுக கட்சியில இவ்வளவு நாளா நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிறத நினைச்சு ரொம்ப கேவலப்படுறேன் அப்படின்னு இந்த ஏவி ராஜு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கூட சுய புத்தியே கிடையாது. ஏன்னா அதிமுக கட்சியில நான் இணையறதுக்கு முன்னால ஒரு சைன் போட்டு தான் இந்த அதிமுக கட்சியில ஜாயின் பண்ணேன். ஆனா அதிமுக கட்சியில இருந்து என்னை எடப்பாடி பழனிசாமி தூக்கிட்டாரு. அப்போ முறையா எந்த ப்ராசஸும் எந்த அறிவிப்பையும் விடாம என்ன அதிமுக கட்சியில இருந்து தூக்கிட்டாரு அப்படின்னு இந்த ஏவி ராஜு சொல்றாரு. நிறைய ஊழல் நிறைய அமைச்சர்கள் வந்து அதிமுக அமைச்சர்கள் ஊழல் பண்றாங்க. அது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியுது. ஆனா எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கிறது இல்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த அமைச்சர்கள் ஊழல் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு பினாமியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது.